Hi guys, அபிடி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆட் பீட் எபிசோட் நம்பர் 15. எபிசோட் ஸ்டார்ட்ல ஹீரோவை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோவும் எனக்கு ஆட்டே பீட் ஆகாது, ஆனா இப்போ எனக்கு என் இதயம் வலிக்குது. எங்க சாங்கு டாங்கு ரோசனே எல்லாரும் எல்லா இடத்துலயும் ஹீரோவை தேடிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோ கிடைக்கல. டைம் ஆக ஆக அவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த ஆன்டி இது யோசிச்சுட்டு இருப்பாங்க. மிஸ் நான் இந்த மேன்ஷனை பத்தி ஒரு ரூமர் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? அந்த மேன்ஷன்ல யாரோ வேம்பேர் இருக்காங்களா? இப்படி சொல்லிட்டு போயிருப்பா. இதுதான் அந்த ஆன்டி தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க ஷின்னு யோசிச்சுட்டு இருப்பான். ஷின்னு லீ கிட்ட பேசும்போது லீ ஆஃப் வேம்பேர் தேடுறதுக்கான ரீசன் கேட்டிருப்பான். ஷின்னு சொல்லிருப்பான், எங்க பரம்பரைக்கே ஒரு நோய் இருக்கு, அதுக்குதான் எனக்கு ஆஃப் வேம்பேரோட பிளட் வேணும். சரி லீயும் அந்த கத்தியை எப்படி உருவாக்கணும்னு சொல்லியிருப்பான். ஷின்னு லீ கிட்ட, நீ ஹியூமன்ஸ் எல்லாம் லாக் பண்ணி அவங்களோட பிளட் குடிச்சிட்டு இருக்கியா? இப்ப எதுக்காக நீ இப்படி கேக்குற? நம்ம உயிர் வாழணும்னா நம்ம 2 பேருக்குமே பிளட் வேணும். இப்ப எதுக்காக கோவப்படுற? நான் புடிச்சு வச்ச ஆட்கள்ல ஹீரோயினப்பாவும் ஒண்ணுன்றதுனாலயா? என்ன நீ ஏன் கோவப்படுற? நீங்க 2 பேரும் ஒன்னா கூட இல்ல. நான் என்ன சொல்றேனே உனக்கு புரியாதா? எங்க பேர் மிஸ் நான் தான் அந்த மேன்ஷன் வேணும்னு ஆசைப்பட்டா. அவ ரீடெவலப்மெண்ட் பண்றதுக்காக அந்த மேன்ஷன் அவளுக்கு தேவைப்படுது. உனக்கு மிஸ் நாவை பத்தி தெரியும்ல, அவ ரொம்பவே அடமெண்ட். எனக்கு தெரிஞ்சு அந்த ஓனரோடைய டெத்து தான் அவ ஆசைப்பட்டா. அதனால நான் அவனை கிட்னாப் பண்ணி என்னோட தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஷின்னோ, அந்த மேன்ஷனுக்காக ஒரு ஃபேமிலியே நீங்க அழிச்சிருக்கீங்க. எனக்கு உன் கூட எந்த டீலும் வேணாம், போ. ஓ, என்னோட உதவி இல்லாம நீ ஒரு வேம்பையரை பிடிச்சிடல நினைக்கிறியா? ஆனா ஷின்னு சைலண்டாவே இருப்பான். லீயும் காரை விட்டு வெளியே வந்துருவான். ஷின்னும் போக லீக்கு கோவம் வரும். ஷின்னு டைரக்டா மிஸ் நாம மீட் பண்றதுக்கு தான் போவான். நீ தான் லீக்கு ஆர்டர் போட்டியா? ஹீரோயின் அப்பாவை கிட்னாப் பண்ண சொன்னியா? மிஸ் நாவும் அவன் அப்படியே உன்கிட்ட சொன்னா, நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். உனக்கு என்ன பத்தி தெரியாதா? நீ அந்த மேன்ஷனுக்காக எது வேணா பண்ணுவல. ஓ, அப்ப நீ அவன் சொல்றத நம்புறியா? ஆமா, உனக்கு ஒண்ணு வேணும்னா நீ என்னென்னலாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். நான் கேள்விப்பட்டேன் அந்த ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் நீ திருப்பி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னு. அந்த மேன்ஷன் அடையணுன்றதுக்காக தானே இதெல்லாம் பண்ற? மிஸ் நாவும் நான் எதை ஸ்டார்ட் பண்ணாலும் அதை பினிஷ் பண்ணாம நான் விட மாட்டேன். ஷின்னு கோவமா போயிடுவான். லீயும் யாரோ ஒரு ஆளை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான். அப்ப மிஸ் நான் கால் பண்ணி, ஷின்னு கிட்ட நீ என்ன சொன்ன? நானா ஹீரோயினோட டேட கிட்னாப் பண்ண சொன்னது? நீ கிட்னாப் பண்ணிட்டு ஏன் மேல பழி போட்டிருக்க? நீ தானே சொன்ன அந்த மேன்ஷன் அடையறதுக்காக நான் என்ன வேணா பண்ணலான்னு. ஆல்ரெடி நான் ஊ மேல செம்ம கடுப்புல இருக்கேன், நீ வேற என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்னு காலை கட் பண்ணிடுவான். இவன் ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஆளும் எஸ்கேப் ஆயிட கடுப்புல பயங்கரமா கத்திட்டு இருப்பான். ஹீரோயின் சோகமா அவங்க ரூமுக்கு போவாங்க. ஹீரோயின் அப்ப கூப்பிடுறது கூட அவங்க காதுல விழாது. ஹீரோயின் அப்ப ஒரு ரூமுக்கு போய், என்னாச்சுமா? போயிட்டான், இந்த மேன்ஷனை விட்டே போயிட்டான் நமக்காக. நான் இப்ப அவன் கூட இருக்கணும். என்னோட டஃப்பான சிச்சுவேஷன்ல தான் அவன் என் கூட இருந்தான். ஆனா இப்போ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டான். நான் தான் காரணம். அவன் ஹியூமனா மாறாததுக்கு நான் தான் காரணம். நான் தான் அவன் சவப்பட்டி ஒரு நாளைக்கு முன்னாடி திறந்து விட்டுட்டேன். என்னோட தப்பு தான். இப்படியே போனா அவன் கண்டிப்பா செத்து போயிடுவான். என்ன நடந்தாலும் சரி, நான் அவனை கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். அவனை நான் சாக விட மாட்டேன். அப்பா, அவன் செத்துட்டானா நான் என்ன பண்றது? ஹீரோயினப்பாவும், உனக்கு மேல ஃபீலிங்ஸ் இருக்கா? ஹீரோயினும் மௌனத்தாலேயே ஆமான்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள் ஆன்ட்டியும் ஹீரோயினப்பா கிட்ட அந்த ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்டுக்கான ஃபார்மை கொடுப்பாங்க. கொஞ்சம் பிரைன் வாஷும் பண்ணுவாங்க. ஹீரோயினப்பாக்கும் இதுதான் நல்லதுன்னு தோணுது. ஏன்னா தன்னோட பொண்ணு ஒரு வேம்பையரை டேட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த ஆன்ட்டியும் ஹீரோயினப்பா கிட்ட, உங்களுக்கு தெரியுமா, ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு உங்க வீட்ல ஏதோ வேம்பையர் இருக்குன்னு. வேம்பையரா? அப்படிலாம் எதுவும் இல்ல. கரெக்ட் தான், ஏதாவது ஜோக்கா தான் இருக்கணும். சரி, நீங்க உங்க பொண்ணு கிட்ட சைன் வாங்கி வைங்க. இவங்க 2 பேரும் போயிடுவாங்க. ஹீரோயினப்பாவும் ஹீரோயின் கிட்ட பேசுவாரு. பொண்ணுது நமக்கு நல்லதுதான் தோணுது. ஏன்னா நீ கஷ்டப்பட வேணாம்னு நினைச்சிருக்காரு. எனக்கும் நீ ஒரு ஆர்டினரி ஹியூமனை டேட் பண்ணணும்னு ஆசை. நீ மறந்துரு, இந்த வீடை வித்துட்டு நம்ம எங்கேயாவது போயிடலாம். ஆனா ஹீரோயினும், இல்லப்பா, நான் இந்த வீடை விற்க மாட்டேன். இந்த வீட்ல எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்கு. நான் ஊக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க போறேன். நான் இந்த வீடை ஊக்காக ப்ரொடெக்ட் பண்ண போறேன். ஹீரோயினும் வெளியே போயிடுவாங்க. இங்க ஷின்னோ இந்த மேன்ஷனுக்கு வரும்போது நிறைய பேனரை பாப்பான். மிஸ் நாவுடைய பிளான் தான். மிஸ் நான் ஹீரோயினுக்கு தொல்லை கொடுக்கணும்னு நினைக்கிறா. அதனால இந்த ரீடெவலப்மெண்ட் பத்தி நிறைய பேனர் அடிச்சு வச்சிருப்பா. ஷின்னு ஹீரோயின் கிட்ட பேசணும்னு முடிவு எடுக்க, அப்ப ஹீரோயின் கரெக்டா ரோட் கிராஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்து ஷின்னு ஹீரோயின் கிட்ட போய் பேசுவான். பேசாம இந்த மேன்ஷனை வித்துரு. இல்ல, நான் விற்க மாட்டேன். என்னால நீ காயப்படுறத பார்க்க முடியல. இதுக்கு மேல இன்னும் கஷ்டமா இருக்கும் எனக்கு தெரியும். ஆனா நான் இந்த மேன்ஷனை ப்ரொடெக்ட் பண்ண போறேன். ஊக்காகவா? நீ அவன் கூட இருந்தா செத்து போயிடுவேன். இந்த ப்ராப்ளத்துக்கு ஏதாவது கண்டிப்பா நான் ஒரு வழி கண்டுபிடிப்பேன். ஹீரோயினை பார்த்து ஷின்னுக்கு பாவமா இருக்கும். ஹீரோவும் தன்னோட சாவுக்காக வெயிட் பண்ணிட்டு ஹீரோயினை பத்தி நினைச்சிட்டு இருப்பாரு. இங்க லீயோ ஷின்னுக்கு கால் பண்ணி, நீ டீல் வேணான்னு சொல்லிட்டேன், ஆனா நான் கடைசியா உனக்கு ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறேன். நானே ஊவை கொலை பண்ண போறேன் உனக்காக. உனக்கு வேணும்னா இங்க வந்து பாரு. அவன் அந்த மேன்ஷனுக்கு முன்னாடி தான் இருப்பான். ஷின்னும் பதறி அடிச்சுட்டு ஓடிறான். ஹீரோயினப்பாவும் குப்பை போடுறதுக்காக வெளியே வர, அப்ப தூரத்துல லீய பாப்பாரு. பார்த்த உடனே பயப்படுவாரு. ஓடி போய் ரூம்ல ஒளிஞ்சுப்பாரு. இது எதுவுமே தெரியாம ஹீரோயினும் வர, அங்க லீ நிக்கிறத பாப்பாங்க. ஹீரோயினுக்கு தான் லீ யாருன்னே தெரியாதே. உங்களுக்கு ரூம் வேணுமா? அவனும் வேணும்னு சொல்லுவான். நான் மீட் பண்றதுக்காக வந்தேன், அவர் இங்க இருக்காரா? ஹீரோவை பத்தி கேட்ட உடனே ஹீரோயினுக்கு கொஞ்சம் டவுட் வருது. ஹீரோயினு பின்னாடி நடக்க அவன் கிட்னாப் பண்ணிடுவான். ஹீரோயினோ, யாரா நீ? ஏன் இப்படி பண்ற? நான் தான் சொன்னேனே, நான் இங்க ஊக்காக வந்திருக்கேன், சொல்லு அவன் எங்க?
எனக்கு அது தெரியணும். எனக்கு தெரியாது அவன் எங்க போனானே எனக்கு தெரியாது. ஆனா லீயும் அவனோட வேம்பயர் பல்ல கட்டுவான். ஹீரோயினும் பக்கத்துல இருக்க கல்லு ராடுன்னு எல்லாத்தையும் தூக்கி எறிப்பாங்க. ஆனா ஹீரோயின் தூக்கி எறிக்கிறது ஒண்ணு கூட அவன் மேல படாது. அவனும் ஹீரோயின் கிட்ட நெருங்கி வர ஹீரோக்கு இங்க சென்ஸ் ஆகுது. ஹீரோயின் ஆபத்துல இருந்தா ஹீரோக்கு தான் கழுத்துல வலி ஏற்படுமே. ஹீரோக்கு சென்ஸ் ஆக இங்க ஹீரோயினும் ஒரு ராடை எடுத்து லீ அட்டாக் பண்ண போவாங்க. ஆனா அவன் அவனோட பவரை யூஸ் பண்ணி ஹீரோயினை காயப்படுத்துவான். அப்ப ஹீரோவோட என்ட்ரி. ஹீரோவை லீய தள்ளிட்டு அவரோட வேம்பயர் பல்ல காட்டுவாரு. 2 பேருக்கும் ஃபைட் நடக்கும். ஆனா லீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். ஹீரோவை பயங்கரமா அடிப்பான். அப்பன்னு பார்த்து இந்த ஆன்டி வர வந்துருவாங்க. இவங்க 2 பேரும் சண்டை போடுறத பாத்துருவாங்க. ஹீரோவும் பறந்து போய் விழுறத பார்த்து இந்த ஆன்டி பயந்து ஓடிடுவாங்க. ஹீரோ கீழே விழுந்திருக்கிறதுனால ஹீரோயின் ஹெல்ப் பண்றதுக்காக ஓட லீ ஹீரோயினை காயப்படுத்துவான். அப்ப ஹீரோவோட பவர் ஆன் ஆகுது. ஹீரோவும் மாசம் வந்து லீயோட சண்டை போடுறாரு. இப்ப லீக்கு அடிப்படுது. அப்பதான் லீ யோசிச்சு பாக்குறான். இதே மாதிரிதான் ஹீரோ ஏன்ஷியன் பீரியட்ல ஐசனை காயப்படுத்த வரும்போது லீயை அடிச்சிருப்பாரு. இப்ப அதே மாதிரிதான் இவனுக்கு வலிக்குது. ஹீரோ ஸ்ட்ராங்கா இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா நான் உனக்குள்ள திரும்பி வருவேன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுவான். ஹீரோவும் திரும்பி போக ஹீரோயின் தடுப்பாங்க. எங்க போற? நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ண, என்கிட்ட சொல்லாம எங்க போக மாட்டேன்னு சொன்ன. ஹீரோவா அக் பண்ணிப்பாரு. சாரி இதெல்லாம் ஷின்னு பாத்துட்டு இருப்பான். அவனு சோகமா போயிடுவான். அவன் மனசே உடைஞ்சிரும். இந்த ஆன்டியும் தான் பார்த்த விஷயத்த இந்த டெய்லர் கிட்ட வந்து சொல்வாங்க. ஹீரோ ஒரு வேம்பயர்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஹீரோ கிட்ட நான் பயந்துட்டேன், எங்க உன்னை திரும்பி பார்க்க மாட்டேன்னு நினைச்சேன். அந்த ஆளை என்ன அட்டாக் பண்ணும்போதெல்லாம் நீ கண்டிப்பா வருவேன்னு யோசிச்சேன். என்ன ஏன் விட்டுட்டு போன? எனக்காக தானே. நீ சாக போறல, என்ன நினைச்ச? எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? நீ உயிரோட இருக்கணும்னா என்னோட பிளட் உனக்கு வேணும், இல்லன்னா நீ செத்து போயிடுவ. கரெக்டா? ஹீரோவும் சாரி நான் உன்னை காயப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நாள் வாழ்ந்துட்டேன். உன்னை மீட் பண்ண பிறகு நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். ஹீரோனும் நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்யூஷனை கண்டுபிடிப்போம். நான் உன்னை சாக விட மாட்டேன். ஏதாவது வழி இருக்கும். ஹீரோவும் ஓகே நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், இனிமே நான் உன்னை விட்டு போக மாட்டேன். 2 பேரும் பிங்கி ப்ராமிஸ் பண்ணிப்பாங்க. ஹீரோயின் உள்ள வந்து டாங் சாங்க பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. ஹீரோவை பார்த்த உடனே தான் அவங்களுக்கு உயிரே வரும். ஹீரோவை 2 பேரும் திட்ட ஹீரோவும் சாரி சாங்கோ மறுபடியும் சாரியா, இன்னொரு மாதிரி இப்படி பண்ணாதடா. 3 பேரும் ஆக்ட் பண்ணிப்பாங்க. ஹீரோன தன்னோட அப்பா ரூமுக்கு வர அவரு ரொம்ப பயந்த நிலைமையில இருப்பாரு. ஹீரோனை பார்த்து என்னாச்சுப்பா? அவன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். யாரு? என்ன கிட்னாப் பண்ணி வச்சிருந்தானே அவன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாம். எங்க சின்ன அசிஸ்டன்ட் பேசிட்டு இருப்பாங்க. ஷின்னோ உயிரோட இருக்கணும்னா ஈரனோட பிளட் குடிக்கணும், இல்லனா அவன் செத்துருவான். எனக்கு தெரிஞ்சு அவனோட டைம் இப்ப வந்துருச்சு. இரவும் காலையில ஈரனோட அப்பாவை மீட் பண்றாரு. இரவும் ரொம்ப சீக்கிரமா எந்திரிச்சிட்டீங்க, தூங்கலையா? இல்ல என் மைண்ட்குள்ள நிறைய விஷயம் ஓடிட்டு இருக்கு அதான். நீங்க ஏன் தூங்கல? எனக்கும் அப்படிதான், என் மைண்ட்குள்ள நிறைய விஷயம் ஓடிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன் அந்த சூட்காக, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஈரன் அப்பாவும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? சந்தோஷம். நேத்து என் பொண்ணை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் அந்த ஆளை பார்த்த உடனே நான் ரொம்ப பயந்துட்டேன், என்னால எதுவும் செய்ய முடியல. ஈரவும் எனக்கு புரியுது. இப்ப ஜோ சேஃபா இருக்கா. இதுக்கு மேல நாங்க எங்க இருக்க வேணாம்னு நினைக்கிறேன். நான் என் பொண்ணை கூட்டிட்டு நான் வெளியே போகணும்னு நினைக்கிறேன். ஈரவும் கரெக்ட் தான். இனிமே நீங்க பட்லரா இருக்கணும்னு அவசியம் இல்ல. 100 வருஷமா நீங்க எனக்கு சேவை பண்ணிட்டீங்க. இதுக்கு மேலேயும் நான் உங்ககிட்ட இருந்து எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனா கடைசியா ஒண்ணு கேக்குறேன், இந்த மேன்ஷன்லயே இருங்க. என்னோட நாட்கள் கம்மியா இருக்கு. நான் என்னோட கடைசியினுடைய ஜோவோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஈரனப்பாவும் புரிஞ்சுப்பாரு. ஆன்டியும் அந்த ஏரியால இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட பத்தி சொல்வாங்க. அப்படி அந்த ப்ராஜெக்டுக்கு ப்ராப்ளமா இருக்கிறது மேன்ஷன் தான் சொல்வாங்க. நான் ஒன்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, ஆனா அந்த மேன்ஷன்ல ஒரு வேம்பயர் இருக்கான். நான் என் கண்ணால பார்த்தேன். ஆன்டி சொல்றது யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா ஆன்டியும் அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு அந்த மேன்ஷன் முன்னாடி சண்டை போடுவாங்க. அப்படி இவங்க போறத மிஸ் நாவும் பாத்துட்டு இருப்பா. ஹீரோவும் பாவம், ஹீரோவும் ரொம்ப வீக்கா இருப்பாரு. அவர் அப்படியே ஹீரோயின் மேல விழ டாங் வந்து ஹெல்ப் பண்ணுவான். அப்ப ஹீரோக்கு கனவுல இந்த லீ ஹீரோயினை காயப்படுத்துற மாதிரி வரும். அதை பார்த்து ஹீரோ பயப்படுவாரு. அவரோட தலைமும் வலிக்கும். ஹீரோயின் அதை பார்த்துட்டு இவன் என்னாலதான் இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கானா? அப்ப ஹீரோவும் பட்லர் ஜோக்கு ஆபத்து. ஹீரோனும் இல்ல நான் பக்கத்துல தான் இருக்கேன், எனக்கு எதுவும் ஆகல. ஹீரோவும் லைட்டா கண்ணை ஓபன் பண்ணி பாப்பாரு. ஹீரோயினை பார்த்த உடனே தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாரு. நீ கவலைப்படாத, நான் பக்கத்துலயே தான் இருப்பேன். ஹீரோவும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அப்படியே தூங்கிடுவாரு. இந்த ஆன்டியோ வெளியே இருந்து சத்தம் போட்டுட்டே இருப்பாங்க. மிஸ்டர் ராக்ஸ் பிளேட் வெளியே கூட்டிட்டு வாங்க. ஹீரோயின் ஹீரோக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி போக வேம்பயருக்குலாம் உடம்பு சரியில்லாம போகுமா? ஹீரோயின் ஷாக் ஆகி பாக்க என்ன உனக்கும் தெரியும்ல, உனக்கு தெரியாதுன்னு சொல்ல போறியா? ஹீரோனோ என்ன சொல்றீங்க? நடிக்காத, நான் நேத்து பார்த்தேன். ஆனா ஹீரோனோ என்னோட பிசினஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு உள்ள போயிடுவாங்க. டெய்லரும் ஹீரோக்கு உடம்பு சரியில்லைன்னு வாங்க போலான்னு கூட்டிட்டு போவாரு. ஆனா ஆன்டி ரொம்ப கோவமா இருப்பாங்க. டெய்லரும் ஆன்டி கிட்ட பேசுறாரு. நம்ம தான் மிஸ்டர் ராக்ஸ்பிளேட் பாத்திருக்கோம்ல, அவர் ரொம்ப நல்லவரு. இது வரைக்கும் அவர் எந்த ப்ராப்ளமும் கிரியேட் பண்ணல. என்னோட பையன் மின்னுக்கு கூட அவரு ரொம்ப பிடிக்கும். ஆன்டியும் ஏய் என்ன அவன் சைட் போக போறியா? ஆஹா இல்ல. இங்க ஹீரோனுக்கு ஒரு கால் வரும். மிஸ் நாதா கால் பண்ணிருப்பா. ஹீரோயினை போய் மீட் பண்ண அவளும் ரொம்ப நக்கலா என்ன ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டியா? உன்னை சுத்தி இருக்கவங்களுக்கு எல்லாம் ஹீரோ பத்தி தெரிஞ்சிருச்சு போல. அப்ப நீங்க தான் காரணமா? என்ன இருந்தாலும் சரி, நான் மேன்ஷனை கொடுக்க மாட்டேன். ஓ சரி, அதையும் பார்க்கலாம். இன்னும் எவ்வளவு நாளைக்கு நீ தாக்கு பிடிக்கிறேன்னு. என்ன நடந்தாலும் நான் மேன்ஷனையோ ஓவையோ ப்ரொடெக்ட் பண்ணுவேன். சாங்கும் டாங்கும் நடக்கிறதெல்லாம் பார்த்து அந்த மேன்ஷனை விட்டு போறதா ஹீரோயின் கிட்ட சொல்வாங்க. ஆனா ஹீரோயின் வேணாம்னு சொல்லிடுவாங்க.
நீங்க யாரையும் காயப்படுத்தல. நீங்க வெறும் ஒரு வேம்பயர்ன்றதுனால என்னால உங்கள வீட்ட விட்டு அனுப்ப முடியாது. நம்ம ஏதாவது ஒரு வழிய கண்டுபிடிப்போம். ஹீரோவும் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாரு. நான் ஹீரோயின்காக என்ன பண்றது? அப்ப ஹீரோக்கு ஒரு கால் வரும். ஷின் தான் கால் பண்ணிருப்பான். ஹீரோவும் ஷின்ன போய் மீட் பண்ண. உன்னால ஹீரோயின் ரொம்ப காயப்பட்டிருக்கா. இதுக்கு மேல நீ அவளை காயப்படுத்தணும்னு நினைக்கிறியா? நேத்து நான் பார்த்தேன். உன்னால அவ உயிருக்கே ஆபத்தாயிடுச்சு. ஹீரோவும் உனக்கு எப்படி தெரியும்? நீ அவ கூட இருக்கிற வரைக்கும் அவளுக்கு ப்ராப்ளம் தான். அவளுக்காக நீ என்ன பண்ண போற? பேசாம செத்துரு. ஷின்னு ஹீரோ கிட்ட கத்தி கொடுக்க ஹீரோவும் எனக்கு புரியுது நீ அவளை நினைச்சு கவலைப்படுற. ஆனா என்னால சாக முடியாது. நான் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். ஹீரோவும் போக ஷின்னு ஹீரோவை கொலை பண்றதுக்காக பின்னாடியே போவான். குத்தலான போகும்போதுதான் ஹீரோயின் ஹீரோவை கூப்பிடுவாங்க. 2 பேரும் ஹீரோயினை பார்க்க அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை கைஸ், ஹேவ் எ நைஸ் டே.